Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்ஷால்லா எல்லாரும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி. 2 minutes செஞ்சு முடிக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி கிட்டு வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சட்டியில் வெங்காயம் ஒன்று வெட்டி போட்டு அதுக்கும் வதங்க விடணும். எல்லா சாமானும் ரெடி பண்ணி கிட்ட வச்சுக்கோன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும். வெங்காயம் வதங்க வரக்கூட கருவேப்பிலை நல்லா அரிஞ்சே போடணும். கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட் போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன். கருவேப்பிலை பச்சை வச்சுக்க 2 வெட்டி போடுங்க. அதையும் சேர்த்து வதங்க விட்டுட்டு கிழங்கு நாங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு அவிச்சு வச்சுக்கிறோம். அதை மேஷ் பண்ணினது அதையும் போடுவோம். நல்லா பேஸ்டாக்கி கிழங்கு இதாக்காமல் கொஞ்சம் துண்டு துண்டு ஆகிக்கிற மாதிரி பொடியாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா போடுவோம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டின் மீன் அதில் தண்ணியை வடி விட்டு அதையும் பொடி பண்ணணும். துண்டு துண்டு ஆகிக்கிற மாதிரி அதையும் போட்டு மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டு இடிச்சு கொச்சுக்க 1 டேபிள் ஸ்பூன் போடணும். மீன் போடுறதுக்கு போகிறோம். மிச்ச நேரம் அடுப்பில் வைக்க வேணும். ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. இப்போ நான் வந்து மாவு வந்து பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். 3 கப் மாவு போட்டுக்கிறேன். தண்ணி 3 கப் ஊறினத்துக்கு பேட்டர் ரெடி பண்ணால் திக்காவும் மிக்காசிட்டு தண்ணிமாயும் மிக்காசிட்டு. அப்போ நாங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்கிறோம். 3 கப் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. 3 கப் மாவுக்கு 3 கப் அதே கப்பால் 3 கப் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் திக்காயிருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும், எனக்கு கலர் கொடுக்குறது. இப்போ நாங்கள் பேனில் எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிட்டு பேன் கேக் மாதிரி செஞ்சுருக்கணும். இப்படியே ஒன்றா செஞ்சு உடனே அது சூடாக ஈக்கொள்ளே அதோட ஃபீலிங் போட்டு அது சூடாக ஈக்கொள்ளே நாங்கள் வந்து அதில் ஃபில்லிங்கை போட்டு சுற்றி எடுத்தேன்னாக்கா ஒட்டிப்படும். அப்படி இல்லாட்டி அப்படி நாங்கள் சொனங்கி இதாக்குறேன்னு சொன்னேன்டா. நாங்கள் கரைச்சி வச்சுக்கிற மாவுக்கு தானே பேன் கேக் செய்ய, அந்த மாவால் கொஞ்சம் ஓரமாக்கி வச்சு அந்த மாவால் கொஞ்சம் அந்த மாவு கரைச்சி வச்சுக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி ஓரமெல்லாம் ரோல் சுற்றி விடுதே. அப்போ ஒட்டிப்படும் நல்லா. அப்போ வந்து ஓப்பன் ஆகாது. வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கொண்டு அப்புறம் பொரிச்சிருக்கு. பேட்டர் வந்து திக்காயிடுச்சுன்னா நாங்கள் ரோல் சுற்றக்குள்ள உடஞ்சி வரும். அழிச்சுட்டு பார்த்து தாக்குங்க.
இந்த மாதிரி மாவை தேய்ச்சிட்டு ரோல் சுற்றி சுற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் பொரிச்செடுக்க தேய்க்கு. மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். மிச்சம் நெருப்பை போட்டு வச்சா அப்புறம் ஒசக்கால வெந்திக்கும் முழுக்கால வெந்திக்காது. ஐசுட்டி இதுதான் எங்களோட ரெசிபி. இன்றைக்கி எல்லோரும் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை எழுவுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.